Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents Dining Table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறேன்னா பொட்டேட்டோ ஸ்குவிட் ஃப்ரை தான். செய்முறையை பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ ஸ்குவிட் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சின்ன வெங்காயம், பூண்டு, எண்ணெய், சீரகம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர், கடம்பா மீன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மசாலா போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக குக் பண்ணிடலாம். இது வந்துட்டு நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஸோ இது பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு இவ்வளோ போதும். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது. ஸோ இது வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த ஃப்ளேவர் அப்புறம் பொட்டேட்டோ ஸ்குவிட்டு ஸோ இதில் மிக்ஸ் ஆகும்போது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது மாற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். போதும். ஸோ இது தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போட்டுட்டுனா எது குக் ஆகுது எது குக் ஆகாமல் இருக்குது, ஃப்ரை ஆகிறது தெரியாது. ஸோ ஒரு 1 மினிட். ஸோ இந்த பேன் ஹீட்லேயே வந்துட்டு இது நல்லா பொரிஞ்சிரும். மாற்றிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. இது ஒரு 2 மினிட்ஸ். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பொட்டேட்டோக்கான மசாலா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நான் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வந்துட்டு வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 500 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ தேவையானது இதில் சேர்த்துக்கலாம். போதும். ஸோ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஏன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன்னா இந்த மசாலாலாம் அப்போ தான் வந்துட்டு உருளைக்கிழங்குல வந்துட்டு நல்லா ஊட்டும். ஸோ அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு. போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் மசாலா கூட நல்லா ஊறட்டும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அது உருளைக்கிழங்குல. ஸோ காரம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ இது
அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மிக்ஸி வந்துட்டு என்னோடய ஃபேவரட்டான ப்ரெஸ்டீஜ் எண்டூரா மிக்ஸியில் தான் நான் அரைக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அரைக்கிறதுக்கு. ஸோ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரமாக வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நானே வந்து ட்ரை பண்ண ஒரு டிஷ்ஷு. ஸோ இது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். விட்டு வந்து ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ போல் ஸ்குவிட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்குவிட்டை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸ்குவிட்டு சேர்த்தாச்சு. ஸோ இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான், ரொம்ப டைம்லாம் ஆகாது இது செய்யறதுக்கு. ஸோ பொட்டேட்டோ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பொட்டேட்டோ வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே வந்துட்டு நான்வெஜ் கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தண்ணியே சேர்க்கல, ஸ்குவிட்டில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போதும். ஸோ இதில் இருக்கிற வாட்டர்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், சீரகம் அந்த மசாலா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். லைட்டாக அதில் இருக்கிற அந்த பச்சை வாடை போனால், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்க்க போகிறேன். ஸோ இதுக்கு தண்ணி தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி ஸ்குவிட்டில் இருக்கிற வாட்டரே வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேயே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் அப்படின்றவங்க சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு சில்லி பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். போதும். மசாலா சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பொட்டேட்டோக்கு போட்டு வச்சுருந்தீங்களா உருளைக்கிழங்கு மசாலாலாம், ஸோ அது வந்து ஒரு பேனில் வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும் அதிகபட்சமாக குக் ஆகிறதுக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு.
அண்ட் இது கூட வந்துட்டு பொட்டேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா பொட்டேட்டோ ஸ்குவிட் ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு அப்படியே சும்மாவே சாப்பிட்டுடலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் ஆனால் போதும். இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ பொட்டேட்டோ ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிங்கம்மா, டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பபாய்.